ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்விஸ்ட் ஆக்க போகுதுன்னு பார்க்கலாம். அஜய் கிட்ட ராகினி ஐடியா பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ உன்னுடைய அண்ணாவுடைய மனசுல ஒட்டு மொத்தமாக வெண்ணிலா மட்டும்தான் இருக்கா. வெண்ணிலாவை எப்படியாவது விஜய் வந்து கல்யாணம் பண்ணிக்கணும். அதுக்கு நீ போயிட்டு அண்ணி தான் நல்லவங்க, அண்ணி தான் இப்படி அப்படி நல்லா சொல்லி வெண்ணிலாவை பற்றி நீ நல்லா ஏற்றி விடணும். காவேரியை பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக அவனுடைய மனசில் கெட்ட எண்ணம் வரணும். அந்த மாதிரி நீ பேசணுன்றாங்க. இதை பேசினா அண்ணா அமைதியாக இருப்பாரா? இப்போ பார்த்தில வெண்ணிலாவை துடிச்சு எப்படி தூக்கிட்டு போனாருன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் நீ போயிட்டு பண்ணுன்னு சொல்லிட்டு சொன்னதோ சரி ஓகே நீ சொல்லி நான் கேட்காம இருப்பேனான்னு சொல்லிட்டு ராகினி சொன்னதோ உடனே அஜய் போயிட்டு விஜய் கிட்ட பேசணும்னு போறாங்க. அண்ணன், நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், விஷயம்டா சொல்லுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்க பாருங்க, வெண்ணிலா எப்படிப்பட்ட நிலைமையில இருக்காங்க பாத்தியா? உன்னை மட்டும்தான் அவங்க நினைச்சதை தவிர வேற எந்த தப்பும் பண்ணல. இருக்கவங்களை நீ காயப்படுத்தணுமா? தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. காவேரி உன்னுடைய லைஃப்ல வந்தாங்க, வெண்ணிலாக்கு அப்புறமா தான் வந்தாங்க. இப்ப காவேரி உங்களுடைய மனைவி கிடையாது. நீங்க காவேரியை விவாகரத்து பண்ணிட்டு வெண்ணிலா கூட சேர்ந்து வாழுங்க. நீங்களும் அண்ணியும் தான் ரொம்பவே மேட் ஃபார் ஈச் அதரா இருப்பீங்கன்னு நல்லா சொல்றாங்க. இதை கேட்ட விஜய் அமைதியாவே இருக்காங்க. உடனே ராகினி, நமக்கு சிக்னல் விழுந்த மாதிரி தான், இனி காவேரியோட ஆட்டம் அவ்வளோதான். இந்த வீட்டுக்கே இனி நான் தான் ராணி. வெண்ணிலாவை ஏன் கண்ட்ரோல் கொண்டு வந்து இந்த விஜயை எப்படியெல்லாம் ஆட்டி படைக்க போறேன் பாருன்னு சொல்லிட்டு அதிரடியா முடிவு எடுக்கிறாங்க ராகினி. அதோட இந்த பிரமவை முடிச்சிருக்காங்க.